Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிரசாதம் ரெசிபி மிளகு வடை. மிளகு வடை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹனுமன் ஜெயந்தி வேற வருது. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஞ்சநேயருக்கும் மிளகு வடைக்கும் என்ன சம்பந்தம் அப்படினு பாத்தீங்கன்னா, மிளகு வடை வந்து முழுக்க உளுத்தம் பருப்புல செய்யறதுங்க. உளுத்தம் பருப்பு அப்படினா சுபகரம், மங்களகரம் அப்படிங்கிற ஒரு இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு இன்கிரிடியன்ட் கூட. பொதுவா வந்து பழைய காலத்துல வீட்ல விசேஷம் அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பா எண்ணெயில வந்து பொரிச்சு எடுக்கிற வடையா இருக்கும். அதுவும் முக்கியமா உளுந்து வடையா தாங்க இருக்கும். இது வந்து மனசுல ஏதாவது கோரிக்கை இருந்து நம்ம இது மாலையா சாத்தி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிச்சோம்னா நம்ம கோரிக்கையை வந்து சீக்கிரமா நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அண்ட் ஐதீகம். முக்கியமா வந்து வடமாலை மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலையும் ரொம்ப பிரியம். ஸோ இந்த மிளகு வடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மிளகு வடை செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து வந்து இந்த டம்ளரால் நான் அளந்திருக்கேன். ஸோ 1 கப் அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட் மெஷர். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, அதாவது நம்ம வீட்டில் செஞ்ச பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ மிளகு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன சைஸ் ஜார். உளுந்து சேர்த்துக்கலாம், மிளகு, அதுக்கப்புறமா சீரகம். அவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ஸை வந்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இன்னும் கூட ஒரு சுத்திடலாம். ஸோ பாருங்க, ரவை மாதிரி இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கிறேன், பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு. பொதுவாக உளுந்து ரெசிபீஸ்க்கு வந்து உப்பு அதிகமாக பிடிக்காது, ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெயை வந்து நான் பேனில் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். சிம்மரில் வச்சிடுறேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவை பிசைஞ்சிடலாம். ஸோ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இதில் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ உளுந்து வடைக்கு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே வந்துட்டு தண்ணி விட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா உளுந்து வந்து ஊறக்கூடாது. ஊறுச்சுன்னா தான் நமிட்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மிளகு வடையில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நல்ல கிறிஸ்பாக லாஸ்ட் வரைக்கும் கிறிஸ்பாக ரீட்டைன் ஆகிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஈடுக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அவசரப்பட்டு நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா வடை வந்து நமித்தி போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பிசைஞ்சிக்கலாம். இதே சேம் ரெசிபி ஒயிட் உளுந்தில் கூட செய்யலாம். ஆனால் பிளாக் உளுந்தில் செய்கிற காரணம் வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஏன்னா தோலில் வந்து நிறைய சத்து இருக்கிறதுனால தான், ஃபைபர் இருக்கிறதுனால தான் நான் வந்து பிளாக் உருத்தால் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன, வடை வந்து கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷனில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பச்சரிசி மாவு போட்ட காரணம் வந்து நல்லா பைண்ட் ஆகும் அதுக்காக. ஏன்னா நம்ம உளுந்து ஊற வச்சு அரைச்சோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பொடியாகவே நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி விட்டு கலக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஏதாவது ஒரு பைண்டிங் ப்ராப்பர்ட்டி வேணும் அதுக்கு. அந்த காரணத்துக்காக தான். அண்ட் மோர் ஓவர் அடிஷ்னல் கிறிஸ்ப்னஸும் கொடுக்கும். ஸோ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து குட்டி வடையை செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த உருண்டையை தட்டி தான் நான் வடை செய்ய போகிறேன். ஸோ அதனால் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ 6 உருண்டை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எப்படி தட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீனான பாலித்தீன் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலை இருந்ததுன்னா நத்திங் லைக் தட். முதல்ல கிரீஸ் தடவிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயால். ஸோ தட் எடுத்து நம்ம போடும்போது சௌரியமாக இருக்கும்.
உங்களுக்கு கையால் தட்டுறது சிரமமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். ஏதாவது எனி ரவுண்ட் ஆப்ஜெக்ட் என்கிட்ட ஃபோக் இருக்குது இந்த மாதிரி. ஸோ நான் ஃபோக் எடுத்துகிட்டு நடுவில் ஹோல் போடுறேன். இன்கேஸ் கார்னர்ஸ் வந்து இப்படி ஓப்பனாக பிரேக் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் கையால் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சின்ன விரிசலாக இருந்தால் கூட பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம உளுந்து வந்து ரவையாட்டம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காரணத்தினால எல்லா வடையும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். உருண்டை கரெக்டாக சைஸில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா வடை தட்டுறது அப்படிங்கிறது கூட அதே சைஸ் வரும். அண்ட் தட்டும்போது கூட ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக தட்டுங்க, மேடு பள்ளம் இல்லாதபடி. இப்போ ஒரு பேட்சுக்கு உண்டான வடையை வந்து நம்ம தட்டியிருக்கோம். சைமல்டேனியஸ்லி எண்ணெயும் சூடாக இருக்கும். இது வந்து ஸ்லோவாக எண்ணெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக வந்து கைக்கு எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இப்படி எடுத்து பொறுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்ததுனால நல்ல கமகமன்னு வாசனை வருது. ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ளேம் வந்து மாட்ரேட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக சுட்டு எடுத்தால் தான் நல்லா கருக்கு முறுக்குன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ரை அப்படின்ட்டு வந்து ஒன்று இருக்குங்க. ஃப்ளாஷ் ஃப்ரை அப்படின்னா ஹனி சில்லி பொட்டேட்டோஸ் நம்ம மீனாஸ் சமையல்லையே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு வாட்டி பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்சஸ் எல்லாமே பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ் ஃப்ரை அப்படின்ட்டு பேர். இப்போ இந்த மிளகு வடைக்கு கூட நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்சஸ் நம்ம பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் எல்லாம் ஒன்றா வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் 70 to 80% தான் புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இது நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுவே முழுசாக 100% நம்ம பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கிறிஸ்பாக இருக்குமே தவிர கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு நமித்தி போயிடும். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்சஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒன்றா ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து அதே மாதிரி மாட்ரேட்டில் இருக்கட்டும். இப்போ இந்த ஹோல் குவான்டிட்டியை வந்து நான் 2 பேட்சஸாக போடுறேன். ஏன்னா ஃப்ளாஷ் ஃப்ரை தானே, அதனால். இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாறுங்க, லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வடை வந்து நல்லா ப்ரௌனிங் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுட்டெடுத்த வடை, இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ரை செஞ்ச வடை. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌனிங் வந்தால் தான் இட் இஸ் ரெடி டு ரிமூவ் ஃப்ரம் த ஆயில் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த வடை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்ல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ வந்து மொறுமொறுன்ட்டு இருக்குமே தவிர ஒரு கொஞ்சம் நேரம் ஆனால் ஒரு 1 hour ஆனால் கூட நமித்தி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ரை மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நவ் திஸ் இஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ்யூவில் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம செகண்ட் பேட்ச் ஆஃப் ஃப்ளாஷ் ஃப்ரை கூட முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our ஆஞ்சநேயர் மிளகு வடை இஸ் ரெடி. ஸோ நம்ம எல்லா வடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த டம்ளரால் உளுந்து நான் அளந்து நான் சேர்க்கும் போது 26, அதாவது 26 வடை வந்ததுங்க. எல்லாம் ரீசனபிள் சைஸாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டம்ளர் மெஷருக்கு வந்து 26 வடைஸ் ஆஃப் திஸ் சைஸு. ஸோ இது வந்து இப்போ எப்படி மாலை கோக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இந்த ஜூட் த்ரெட்டு, சன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு 2 வந்து எனக்கு க்ராஸாக போயிடுச்சு. ஸோ அது வந்து நான் இப்போ டிஸ்கார்ட் பண்ண போகிறேன். இது வேண்டாம். அண்ட் திஸ் இஸ் பேபி சைஸ், இதுவும் வேண்டாம். சி, இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா வடை உடையிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு. மிளகு வடைன்னா அவருக்கு ரொம்ப பிரியம். ஸோ இதை செஞ்சு 108 செய்கிறவங்க இருக்காங்க. இல்லைனா உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் செஞ்சு, இல்லை உங்கள் வீட்டில் ஃபோட்டோவோ இல்லை ஸ்டாச்சுவோ எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி இந்த எல்லா வடையும் மாலையாக கோர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மாலையாக கோத்தாச்சு. ஸோ our மிளகு வடை மாலை ஆர் ஆஞ்சநேயர் மாலை இஸ் ரெடி. ஸோ மிளகு வடை அல்லது ஆஞ்சநேயர் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இது வந்து கருப்பு உளுந்தில் நான் செஞ்சதுனால தான் என்னுடைய வடை வந்து கொஞ்சம் கிரேஷ் ப்ரௌனில் வந்து இருக்குங்க. வந்து ஒயிட் உருதாலையும் செய்யலாம், கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஆனால் நியூட்ரிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வந்து பிளாக் உருதில் தாங்க இருக்குது. ஏன்னா தோல் இருக்கிறதுனால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ஹனுமன் ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.